ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பெரிய கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். அதை வாஷ் பண்ணி எண்ணெய் தடவி டேரெக்டாக அடுப்பில் வச்சு சுட்ட கத்திரிக்காய் கொத்து பண்ணலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். சீக்கிரம் வந்துடுது, நல்லா வெந்துடுது சீக்கிரமாகவே. ஃபோர்க்கால் குத்தி பார்த்தா நல்லாவே வெந்திருந்தது. நல்லா கையாலேயே ஸ்கின் எடுத்துகிட்டு கையால் நல்லா மசிச்சு வச்சுருந்தாச்சு. இதுக்கு ஒரு பொடி செய்யணும். அந்த கொத்துக்கு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெந்தயம், 4 மிளகாவத்தல், கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுட்டேன். எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளித்து இந்த புளி கரைச்சி விட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம சேர்த்த பொடியும் சேர்த்து கொஞ்சம் புளி பச்சை வாடை போன உடனே நம்ம மசிச்சு வச்ச மசியலை சேர்த்துட்டு, கத்திரிக்காய் மசியலை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்த உடனே கத்திரிக்காய் கொத்து ரெடி. இந்த கத்திரிக்காய் கொத்து வெண்பொங்கல், அரிசி உப்புமாவோடு சாப்பிட்லாம். அன்றைக்கி வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது தான்.